ஏய், நீ ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டியா? எல்லாரையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. ஆமாம், நீ எப்படி கரெக்டாக அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொன்ன? பின்ன என்னன்னா, காலையிலேருந்து அதே டைலாக் தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இனி எனக்கு சிறிதளவு பொறாமையாகத்தான் இருந்தது. அது மித்ராவை பார்த்தா இல்லை சஞ்சயை பார்த்தா என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அதன் பிறகு மூவரும் உணவு உண்டு முடித்தனர். இனியன் மித்ராவிடம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வாங்க மாமா, தோட்டத்துக்கு போய் பேசலாம். சஞ்சய் இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மாமா, என்ன பேசணும்? நான் சொன்னதை பற்றி நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? எதை பற்றி? இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னான், அதை பற்றி. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல மாமா. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. அப்போ நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்ட, அப்படி தானே? புரிஞ்சுக்கோங்க மாமா, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற கட்டத்தை தாண்டி அது வந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிடுச்சு. இப்போல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா நீங்களே போய் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நீங்களும் காலையிலேருந்து அதை தானே சொல்லிட்டுருக்கீங்க, என்னை பிடிக்கலன்ட்டு. போய் அதையே காரணமாக வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நான் சொன்ன உடனே கல்யாணம் நிறுத்திடுவாங்கன்னா நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்?